ஹலோ மக்களே, பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய பேத்தி, பேரன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும்னு தான் நம்மளுடைய சக்திவேல் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முத்துவேல் தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் நேரத்தில் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து சாப்பாடை வந்து செய்யலாம், சாப்பாடு மாஸ்டரும் வரல அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்போ வந்து சக்திவேலும் முத்துவேலும் ஷாக் ஆகுறாங்க. டி சக்தி, என்னடா இது, அவர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் இப்படி வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன லாஸ்ட் நேரத்தில் இப்படி சொதுக்குவாங்கன்ட்டு அப்படின்வாங்க. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் நேரத்தில் அன்னதானத்தை போட்டாகணுமே, இப்போ அன்னதானம் அதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அம்மாவுடைய மனசு கஷ்டப்படுமே அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க நினச்சி புலம்பிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பாண்டியன் எல்லாருக்குமே அன்னதானத்தை போடுறாங்க. பாண்டியன் போகிறத பார்த்தா அப்போதாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் இதை பார்த்துட்டு முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.